திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த பண்டிகை காலங்களிலே நாம் மிகவும் சந்தோஷமாய் காணப்படுகிறோம். அநேக வீடுகள் வண்ண விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு எவ்வளவு அழகாக அங்கே ஜொலித்து கொண்டிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் ஸ்டார்கள் தொங்க விட்டுப்பட்டிருக்கின்றன. நமக்கு அது மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றது. ஏன் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது? நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு அங்கே கொண்டாடப்படுகிறது அல்லவா? இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய பிறப்பும் அப்படியாக கொண்டாடப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரமே கொண்டாடப்படுகிறது. அவரை தெய்வமாக கொண்ட ஜனமாகி நாம் பாக்கியமுள்ளவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ரீத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே உலகமே கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற பொழுது நாமும் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். நாஸ்திரி திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களிலே நாம் கூட்டங்களை நடத்தி வருவதை அறிவீர்கள். மூச்சுவிடக்கூட நேரமே இல்லை. பன்னீரை கல்யாணத்து நேரத்தில் தெளிப்பாங்க, மேலே பூசிக்கொள்வாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. நாம் இந்த நாட்களிலே பணத்தை தண்ணீரை போல இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக செலவழித்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரில் கிறிஸ்துமஸ் விருந்து. இந்த மாதம் நாகர்கோவில் மாத்தாண்டத்தில் எக்கச்சக்கமான ஜனங்களுக்கு நாம் பிரியாணி மற்றும் சிக்கன் கிரேவி, தயிர் சாதம், அது மாத்திரமல்ல கேசரி விருந்து அளித்தோம். இப்பொழுது நாஸ்திரியத்தில் மட்டன் விருந்து அளிக்க இருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருவாங்க. ஏராளமான பணம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏராளமான மட்டன் நமக்கு தேவைப்படுகிறது. ஆட்டுக்கடாக்களை வளர்க்கிறவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் தொலைபேசியில் அழைத்து என்னை சொல்லலாம். வருகிற வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டிற்கு வந்து நாங்கள் அந்த ஆட்டுக்கடாவை எடுத்துக்கொண்டு சென்று மறுநாளிலே அந்த ஏழை ஜனங்களுக்கான அந்த விருந்திலே அது பயன்படுத்தப்படும். அதன் மூலமாக உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்து வைப்பார், என் பிள்ளை கொடுத்தான் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, 1000 பெண்களுக்கு இந்த வாரத்திலே நாம் இலவச சேலைகள் வழங்க இருக்கின்றோம். முதியவர்களுக்கு பேண்ட் ஷர்ட் மற்றும் வேஷ்டிகள் வழங்க இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார் என்றால் நீங்கள் என்னை அழைத்து அதை அனுப்பலாம். சென்ற வாரத்தில் சந்திரா தாமஸ் அக்கா அவர்கள் அவங்க 15 சேலைக்கு மேலே கொடுத்தாங்க. நிறைய பேர் நாகர்கோவிலில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க, சென்னையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எனக்காக நீங்கள் கொடுப்பதல்ல, ஆண்டவருக்காக, ஏழை மக்களுக்காக. ஆண்டவர் அதை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக ஆசிரியத்திற்கு தேவனுடைய மாளிகைக்கு நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கிருந்தாலும் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுவீர்களாக. பிரித்துக்குரியவர்களே, அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை மறந்துடாதீங்க. நல்லா ஜபிக்கிறவர்கள் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜபம்தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை என்பதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அவங்க அந்த மாளிகையில் போய் நேர் முழங்காலிட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ணுறாங்க. தினந்தோறும் காலையும் மாலையும் அவர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. அது மாத்திரமல்ல, 10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் வரம் பெற்ற ஊழியக்காரங்க, கணமிக்க குருவானவர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அவர் பரலோகத்தில் இருப்பதை போல உணர்கிறாங்க. இன்னும் எத்தனையோ இடங்கள் அந்த முதியோர் இல்லத்தில் காலியாக இருக்கிறது. விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பெற்றோர்களை நீங்கள்
அகாமடேட் பண்ணுவதற்கு சரியான இடம் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளும் கூட நம்முடைய முதியோர் இல்லத்தை ரெக்கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு பணிவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு சிறப்பான உணவை நாம் அளித்து வருகிறோம். ஒரு பக்கம் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்கன்னு சொல்லாமல் நம்ம சாப்பாடையும் கொடுத்து வருகிறோம். அவர் நல்லபடியாக கவனித்து வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அனுப்பி வருகிறோம். உங்களை சந்தோஷப்படுத்த என்ன செய்ய முடியுமோ செய்கிறோம். அங்கே இருப்பவர்களை உங்கள் தகப்பனாக தாயாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நாம் நிறைய கிறிஸ்மஸ் செய்திகளை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கேட்டு வருகிறோம். ஒருவேளை இந்த செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ச்சியாக நான் கிறிஸ்மஸ் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு. 19வது வசனம் இப்படி சொல்லுது, ஏரோது பாஸ்ட் அவே இஸ் நோ மோர். அதுக்கு முந்தின வசனத்தில் தான் எரேமியா தீர்க்க என்ன சொன்னார் என்று வாசித்தோம். எவ்வளவு கொலையாட்டம் வெறியாட்டம் அந்த ராஜா ஆடினான், கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பதவியை எவ்வளவு தவறாக பயன்படுத்தினான் என்று சொல்லி. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஹி இஸ் நோ மோர், மரித்து போனான், அவனுடைய கதை முடிந்தது, அவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டது, கர்த்தர் அவனை சங்கரித்தார் என்று சொல்லி காண்கிறோம். சாபம் எவ்வளவு பெரியது பார்த்தீர்களா? ஒரு முழுமையான ஆயுசு காலத்தை ஒரு மனிதனாலே அனுபவிக்க முடியாதபடிக்கு சாபம் அவனை பாதியிலேயே கொன்று விடுகிறது. இந்த பூமியிலே 70 வருடங்கள் 80 வருடங்கள் 90 வருடங்கள் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது சாபம் குறுக்கால அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாதபடிக்கு அவனை தடை செய்து விடுகிறது. ஆண்டவர் கொடுக்கிற தண்டனைகள் பயங்கரமானவைகளாக இருக்கிறது. பூமியில் இருந்த காலம் போதும், நீ இத்தனை பேரை வேதனைப்படுத்தியது போதும், நான் உனக்கு கொடுத்ததை தவறாக நீ செலவழித்த காலங்கள் போதும், நீ இந்த பூமியில் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் ஏரோது ராஜாவை அடித்தார். அவன் மரித்து போனான். அவன் மரித்து போக வேண்டியவன் அல்ல, ஆனால் மரித்து போனான் என்று சொல்லி நான் காண்கிறேன். கொஞ்ச காலத்திலேயே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்பட்டது. அதன் பிறகு அந்த ஏரோது ராஜாவை ஒருவரும் காணவில்லை. எவ்வளவு ஆடினான், எவ்வளவு கொலையாட்டம் போட்டான், எவ்வளவு நாற்காலியை கட்டி பிடித்திருந்தான். இப்போ எங்கே போனான்? ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான், பூமிக்குள்ளே போனான். இந்த ஏரோது ராஜாவுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேகருக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தேவனுடைய காரியம். ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் அவர் மேலே இருந்தாலும் கூட யாரெல்லாம் பிறரை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்களோ, யாரெல்லாம் பிறரை வேதனைப்பட வைக்கிறார், அவர்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அந்த முடிவு பயங்கரமான முடிவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்கிறேன். அந்த முடிவு பயங்கர தண்டனையாக இருக்கும் என்று சொல்லி நான் காண்கிறோம். அவர்களால் இந்த பூமியில் ஃபுல் ஸ்பேன் வாழவே முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து விடுகிறார். எனவே ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நம் மீது வந்து விடாதபடி, நம்முடைய குடும்பத்தின் மீது வந்து விடாதபடி, என்ன பாவம் சாபம் நமக்கு ஞாபகம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதை நாம் அறிக்கை செய்து, ஆண்டவரை நான் தெரிந்து செய்த தவறுகள், தெரியாமல் செய்த தவறுகள், அறிந்து செய்த தவறுகள், அறியாமல் செய்த தவறுகள், ஆண்டவரை நான் வெளியரங்கமாய் துணிகரமாய் செய்த தவறுகள், அந்தரங்கத்திலே 4 சுவர்களுக்கு மத்தியிலே செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய மிகுந்த பெரிய கிருபையினாலே அதை குலைத்து போடும். சங்கீதம் 51 தினந்தோறும் முழங்காலில் நின்று வாசிக்க மறவாதிருங்கள். சங்கீதம் 51. பத்சேபாள் இடத்திலே தாவீது பாவம் செய்த பிறகு, நாத்தான் அவரை கடிந்து கொண்ட பிறகு அவர் முழங்காலில் நின்று பாடிய சங்கீதம் அது. எப்பொழுதெல்லாம் திருச்சபையிலே ராபோஜனத்தில் ஹோலி கம்யூனியனில் கலந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது அதை முடித்துவிட்டு வந்து வாசிக்க வேண்டிய சங்கீத புஸ்தகமே அது. 51வது சங்கீதம். அப்படியே பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம் என்றால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உடையவராக இருக்கிறார். நம்முடைய பாவம் எதுவாக இருந்தாலும் அதை குலைத்து போடுவதற்கு ஒரு வல்லமை உண்டு. குலைத்து போட்டு விட்டார் என்றால் நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்போம் என்றால், ஏசப்பாவுடைய இரத்தத்தினாலே, தேவாட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமானதாக மாறிவிடுகிறது. நமக்கு வியாதி நம்மளை விட்டு போயிடுது, தோஷம் நம்மளை விட்டு போயிடுது, ஆயுசு காலம் பெருகுது. பிள்ளைகளின் வாழ்வையும் பிள்ளைகளின் வாழ்வையும் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் செய்தியாக நமக்கு இருக்கிறது. பாவத்தை குறித்து பயப்படாதீங்க, பாவ தண்டனை குறித்து பயப்படாதீங்க. அதையெல்லாம் முறிப்பதற்கான ஒரு மருந்து இருக்கிறது, அது ஏசப்பாவுடைய ரத்தம். The antidote for all the sins and the punishments and all the curses is the blood of the Lamb, the blood of Lord Jesus Christ. அந்த மாற்று மருந்தை நாம் உட்கொள்ளுகிற பொழுது பாவ தண்டனைகள், சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அங்கே நமக்கு உண்டாகிறது. பாவம் மன்னிக்கப்படாதவர்களுக்கு, அந்த நிச்சயம் இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. எத்தனை வயதானாலும் மகிழ்ச்சி இல்லை. நமக்கோ ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது.
ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, அங்கே அவர் மரித்தவுடனே என்ன நடக்கிறது பார்த்தீர்களா? அங்கே தூதன் எகிப்தில் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, எத்தனை முறை கப்ரியல் எனப்பட்ட தூதன் யோசேப்பிட்டு சொப்பனத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறார். How many times Gabriel comes and speaks to Joseph in the dream. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இங்கே போ, அங்கே இரு, அங்கே போகாத, இங்கே இருக்காத. How many times? தேவன் சோம்பேறி அல்ல, தேவனுடைய தூதர்கள் சோம்பேறி அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் யாரும் சோம்பேறிகள் அல்ல. எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சென்று அவர்கள் கட்டளையை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக, தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக, மக்களுக்கு மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக, தேவன் இந்த பூமியில இறங்கி வந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை தேவதூதன் அங்கே காட்சி அளிக்கின்றார், சொப்பனத்தில் வருகின்றார், பேசுகின்றார், கட்டளை கொடுக்கின்றார், வழி காண்பிக்கின்றார், போ என்று சொல்லுகின்றார். ஒரு விஷயம் ஒருத்தர் போய் எதுவும் சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம், ரெண்டாடுன்னு நான் சொல்ல மாட்டேன்றோம். எத்தனை முறை போய் அவர்கிட்ட சொல்ல அவர் என்ன நினைப்பாரு? எனக்கு வேற வேலை இல்லையா, என்ன எத்தனை முறை நீங்கள் போக சொல்றீங்க, எத்தனை முறை என்ன இப்படி செய்ய சொல்றீங்க, எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உலகத்து மனுஷர்கிட்ட ஒரு முறை போய் இது செய்யின்னு சொன்னா செய்வாங்க, 2 விசை போய் செய்வாங்க, 3ஆவது விசை செய்யுங்கன்னா எனக்கு என்ன, நீ யாரு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் தேவதூதன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பிட்ட வந்து சொல்றாரு. யோசேப்பும் அது கீழ்ப்படிந்து, ஒவ்வொரு விசையும் கீழ்ப்படிந்து அவரும் கூட அந்த கட்டளைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து, அவரையும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளையும் அழைத்து கொண்டு எவ்வளவு தூரம் அவர் பிரயாணப்பட்டார், எவ்வளவு கீழ்ப்படிந்து, எத்தனை முறை கட்டளைகளை சொன்னாலும் சரி என்று சொல்லி யோசேப்பு சொன்னார். யோசேப்பு என்னை மிகவும் கவர்ந்து விட்டார். ஒவ்வொரு முறையும் தேவதூதன் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்க்கை முழுக்க மைக்ரேஷன் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம். சொந்த ஊர்ல இருந்து அவர் பெத்லஹேமுக்கு வந்தார், பெத்லஹேம்ல இருந்து எகிப்துக்கு போனார், இப்போ எகிப்துல இருந்துட்டு மறுபடியும் இஸ்ரேலுக்கு வராரு. பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆண்டவர் சொல்ல கீழ்ப்படிஞ்சிக்கிட்டே இருக்காருங்க. இந்த யோசேப்பு கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிய, அவருடைய சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்க, குட்டி சாமுவேல் ஆர்டர் கூட்டம்னா ஓடி போனது மாதிரி நாமும் ஓடி போக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது நமக்கு இன்பமாக இருக்க, தேனை போல இன்பமாய் ஸ்வீட்டாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். என்ன இந்த ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் அதை செய்யின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன இந்த அப்பாவுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்போ இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் நீ படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்டரை திட்டிக்கிட்டே இருக்காரு. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் திட்டுவதற்கு, சிந்திப்பதற்கு, முறைப்பதற்கு, கோபப்படுவதற்கு அங்கே இடமே இல்லை. எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு சொன்னார், எத்தனை முறை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு இப்படி செய்ப்பான்னு சொன்னாலும், மகளே நீ இத்தனை காரியத்தை செஞ்சுதான் ஆகணும், இந்த ஹோம்ஒர்க் நீ பண்ணித்தான் ஆகணும், நீ இந்த இடத்துக்கு போய்தான் ஆகணும், இந்த வேலையை நீ செஞ்சுதான், எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை வேலைகளை சொன்னாலும் நான் சந்தோஷமாக அது செய்ய அழைக்கப்படுறோம். வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேரை பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி இந்த வேலையை செய்யுங்கண்ணா, நான் ஏன் செய்யணும், எனக்கு இந்த வேலை இதைத்தான் நான் செய்வேன், அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அதையே நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை யோசேப்பு அப்படி சொல்லணும், அங்கேயே நான் போகணும், நாட்டை விட்டு நாடு நான் கடந்து போகணும், எனக்கு கஷ்டமாக இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா, அப்படிலாம் வேதாந்தவாதம் பேசலைங்க. அவர் அப்படியே கீழ்ப்படி, தேவனுடைய பிள்ளைகள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு யோசேப்பு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. சொன்னதற்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்தார். A perfect and classical example Joseph is for obedience. இன்னைக்கு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, ஆண்டவர் அங்கே போ இங்கே போ என்று சொன்னால் போக வேண்டும், இதை செய்யாதே என்று சொன்னால் செய்யாமல் இருக்க வேண்டும், இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் இது செய்துதான் ஆக வேண்டும், என்ன கர்த்தர் கட்டளை கொடுத்தால் அது கீழ்ப்படிந்தாக வேண்டும். அப்படி செய்வீர்களா? உங்கள் வாழ்க்கையில உன்னதமான நிலைமையை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மிகப்பெரியான உயரத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? மிகப்பெரிய சாதனையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்யுங்க. கீழ்ப்படிதல் என்பதுதான் கிறிஸ்தவம், கீழ்ப்படிதல் என்பதுதான் கிறிஸ்துமஸ். வேற ஏதோ கிறிஸ்துமஸ் கிடையாதுங்க, ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்யறதாங்க கிறிஸ்துமஸ். ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், அவர் அப்பா, நம்ம அப்பா. ஏசப்பா யார் நமக்கு அப்பா, அவரை ஏசப்பான்னு தான் நம்ம கூப்பிடுறோம்.
அப்போ அப்பான்னா அவர் சொல்லிட்டே இருப்பாரு, மகனை இதை செய் இதை செய், சில நேரத்தில் இதை செய்யாத செய்யாத, சில நேரத்தில் அங்கே போ, சர்ச்சுக்கு போ, ஊழியத்துக்கு போ, பாஸ்டர்கிட்ட போ, பேசு, அவர்கிட்ட மனந்திருந்து பேசுவோம், பிரச்சனையை சொல்லும்ப. சில நேரங்கள் அந்த இடத்துக்கு போகாத, சாராய கடைக்கு நீ போகாத, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகாத, மணிக்கணக்கா தேவையில்லாத இடத்துல இருக்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, தேவையில்லாத காரியங்களை பேசாத, தேவையில்லாத கவலையை படாத. தேவன் சொல்லி கொண்டே இருப்பார், நம்ம கட்டளை கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன். அவர் கட்டளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கட்டளை கொடுக்கவில்லை என்றால் அவர் தகப்பன் அல்ல. If God doesn't command us, he is not at all God. If daddy doesn't scold us, he is not at all daddy. நம்மளை கண்டிக்கல அடிக்கலைன்னா அது அப்பாவே கிடையாதுங்க. யாரோ ஒருத்தர் என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டு நாசமா போட்டு இவனுக்கு போனதான் பட்டாதான் திருந்துவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரு அவங்க? நம்ம டேடி கிடையாது. அப்படின்னா நம்மளை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. நல்ல செய், நல்ல தண்ணி அடி, நல்ல இஷ்டம் போல வாழு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தகப்பன் என்றால் நம்மை தண்டிக்கிறவர், கண்டிக்கிறவர், நம்ம கட்டளையை கொடுக்கிறவர். யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் காலத்தில் யோசேப்புடைய கீழ்ப்படிதல், அவர் கேட்டு கேட்டு மறுபடியும் ஓடிட்டே இருந்தார். பார்த்தீங்களா அந்த ஓட்டங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. நம்மையும் கூட அப்படியே செய்யும்படியாக அழைக்கின்றது. அங்கே போ, இங்கே போ, இதை செய். ஹவு பிஸி ஜோசப் வாஸ். நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா வந்துட்டாங்கன்னா கட்டளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை எப்பவும் பிஸியாகவே இருக்குங்க. அந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணு, இந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணு, பைபிள் அந்த சாப்டர் வாசி, இந்த சாப்டர் வாசி, இதை மெடிடேட் பண்ணு, பாரு அந்த இருக்கிற இடத்துல நான் என்ன செஞ்சேங்கிறத நீ பாரு. உன் வாழ்க்கையில் அப்படி செய்ய போகிறேன், உன் பிள்ளை வாழ்க்கையில் நான் அப்படி செய்ய போகிறேன், பார்த்துக்க பாரு. இந்த மாதிரி கேரக்டர் தான் அங்கே இருக்கிறவன், இந்த மாதிரி கேரக்டர் தான் இங்கே இருக்கிறவர் பாரு. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கிறத முதல்ல இங்கே எழுதியிருக்கேன் பாரு. எல்லாத்தையும் ஆண்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். நமக்கு பைபிளை வாசித்து மெடிடேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஜெபம் வந்துடும், இந்த ஜெபம் வந்துடும். நம்ம வாழ்க்கை ரொம்ப பிஸியாக இருக்கும். அதிகாலமே எழுப்பி ஜெபிக்கணும், முழங்கால் போடணும், நைட்டு ஜெபம் பண்ணணும். 24 மணி நேரம் நமக்கு காணாது. ஆனால் ஆண்டவர் இல்லைன்னா நல்ல தூக்கம், கொட்டாயம், போர் அடிக்கு, ஒரே போர் அடிக்கு. ஆண்டவர் இல்லைன்னா வாயில் வர பார்த்தேன் ஒரே போர். ஒன்றும் இல்லை வாழ்க்கையில், ஒன்றும் இல்லை. ஒரு சினிமா இல்லை, ஒரு ட்ராமா இல்லை, ஒரு சினிமா பாட்டு இல்லை, ஒரு கொண்டாட்டம் இல்லை, ஒரு ஆட்டம் பாட்டம் இல்லை. என்ன வாழ்க்கை இது? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போர் அடிக்கு, ஒரே போர். இந்த உலகத்து மக்களுக்கு இந்த வாழ்க்கை போர் அடிக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது போர் அடிக்குது. ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட இருப்பாருன்னா நமக்கு 24 மணி நேரமும் அது போதுமானதாக இல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் அது பிஸியான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. என்றைக்கு ஊழியத்துக்கு வந்தேனோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையும் மிகவும் பிஸியானதாக மாறிவிட்டது. பாருங்க, மூச்சு விடுவது கூட நேரம் இல்லை, வாழ்க்கையில் எதுக்குமே நேரம் இல்லை. உலகப்புறமான வேலை, கல்லூரி பேராசிரியர் வேலை ஒரு பக்கம், சனிக்கிழமை தோறும் கூட்டங்கள், அங்கு சாப்பாடு போட வேண்டும், ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டும், இலைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு காசு திரட்டணும். முதியோரில் நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோரில் கண்ணு மாதிரி இருக்குது, அதை பாதுகாக்கணும், அங்கே இருக்கிறவங்கள பாதுகாக்கணும், அவங்க பிரச்சனைலாம் சந்திக்கணும். பிரியத்துக்குரிய நிறைய காரியங்கள் மண்டையில் ஓடுகிறது, எல்லாத்தையும் செய்யணும். மைல்ஸ் டு கோ, எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குது, பிஸியாக இருக்குது வாழ்க்கை. ஆனால் ஒரு காலத்தில் எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தவன் தான் இந்த கிறிஸ்துவ ராஜா. எப்போ பார்த்தாலும் சோம்பலா படுத்திருந்த ஆள் தான் நான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் 29 வருடமாக பிஸியாக்கி அதை செய், இதை செய், இங்கே போ, அங்கே போ, இங்கே போ, அங்கே போ, ஹவுஸ் விசிட்டுக்கு போ, அங்கே போகிற அவங்க வீட்டில் கல்யாணம் வருது பாரு, விசுவாசிகள் வீட்டில் போய் நில்லு, அவங்க வீட்டில் ஒரு இழப்பு வந்துருச்சு போய் என்னன்னு சொல்லி துக்கம் சாரி. ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த கர்த்தராலே கொடுக்கப்படுற காரியங்கள் இது இந்த உலகத்து மக்களுக்கு புரியாது. இந்த உலகத்து மக்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகள் என்றால் என்னவென்று தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவன் நடத்துகின்ற விதங்கள் தெரியாது. ஏன் தேவன் இப்படியாய் நடத்துகிறார் என்று சொல்லி தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை இந்த உலகத்து மனிதர்களாலே ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்றால் அவர்களாலே கூட உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது. உற்ற தோழனாக இருந்தாலும், கட்டிய மனைவியாக இருந்தாலும், பெற்ற தாயாக தகப்பனாக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு புரியும், ஆண்டவருக்கு புரியும். கர்த்தர் சொல்ற பாதையில் போயிட்டே இருங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருங்க. பிஸியாவே வாழ்க்கை இருக்கும். ஊழியமே இல்லையா பரவாயில்ல, வெளியே போக முடியல பரவாயில்ல, பைபிள் இருக்கிற வசனங்கள் உங்களோடு பேசும். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஜெப நேரங்கள் அவ்வளவு இன்பமாக இருக்கும், வாழ்க்கை அவ்வளவு பிஸியாக இருக்கும்.
இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். பாருங்கள் 20வது வசனம், நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு மறுபடியும் வந்தான். எங்கேருந்து போனாங்களோ அங்கேயும் மறுபடியும் வந்தாச்சு. ஆனால் இப்போ ஏரோது ராஜா இல்லை, ஏரோது கிங் இஸ் நோ மோர். கொலை செய்வேன், தலையை வெட்டிடுவேன், விடமாட்டேன், அருவாலை எடு, அவனை கொன்னுருவேன்னு சொல்லி ஒருத்தர் சேர பிடிச்சு கிடந்தார். இப்போ ஆள் எங்கே இல்லை. இப்போ பிள்ளை கொலை செய்யறதுக்கு யாருமே இல்லை, தேடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இப்போ நாடு சுத்திகரிக்கப்பட்டு விட்டது, அந்த முள்ளு பிடுங்கப்பட்டுருச்சு. இப்போ வா, இங்கே இரு. இதுக்கு முன்ன ஊட்டி இந்த நிலம் பால் நிலமாக இருந்தது, உவர் நிலமாக இருந்தது, முள்களாக இருந்தது. இங்கே வர முடியவில்லை, ஆண்டவராலே கூட வர முடியவில்லை, யோசேப்பினாலே வர முடியவில்லை, மரியாளாலே வர முடியல. இந்த நிலம் அவ்வளவு ஒரு கொடூரமான கொலை நிலமாக இருந்தது. இப்போ ஆண்டு சுத்திகரிச்சிட்டாரு, இப்போ முள்ளெல்லாம் பிடுங்கிட்டாரு. இப்போ நல்ல பச்சை பசையில் ஆண்டு தோட்டம் மாதிரி ஆயிடுச்சு, இஸ்ரவேலா மாறிச்சு. வாங்க, இதில் இருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியமா இருக்கிறது அல்லவா? இதே இடத்துல இருக்க கூடாது, நீ ஓடு, கொலை பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான பூமியாக இந்த பூமி இருந்தது. இப்பொழுது அமைதியான பூமியாக மாறிவிட்டது. ஆண்டவர் சுத்திகரித்து விட்டார். நிறைய மனிதர்கள் சில காலங்களில் மிக பயங்கரமானவங்களா இருப்பாங்க. பயங்கர ஆட்டம் போடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, கொலை செய்வாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்க. சில நாள் கழிச்சு பார்த்தா அவங்க ஆட்டுக்குட்டியாக மாறி இருப்பாங்க. ஆண்டவர் அவங்கள மாற்றி இருப்பார். அதே மனுஷன்தான், ஆனால் இன்னைக்கு நல்ல மனுஷனை மாறி இருப்பார். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு அப்படி இப்படின்னு போய் முடியெல்லாம் ஒரு மாதிரி வெட்டி, பைக்கெல்லாம் வேற மாதிரி ஓன்னு சொல்லி ஓட்டி, கட்ட வார்த்தைகளை பேசி, அடிக்க போய், பரியாசம் பண்ணி, பூனை மாதிரி சத்தம் போட்டு, நாய் மாதிரி சத்தம் போட்டு, எப்படிலாமோ இருப்பாங்க. வேதனைப்பட வைப்பாங்க, பெரியவர்களை கண்ணீரோட வைப்பாங்க. சில காலம் கழிச்சு பார்த்தா அதே பிள்ளைகளை ஆண்டவர் சந்திச்சு கையை கட்டிக்கிட்டு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு வெள்ளைக்கலை சட்டை போட்டுக்கிட்டு பந்தாவா போவாங்க. அவ்வளோ மோசமாக இருந்த பசங்களை ஆண்டவர் அதே தேவன் அதே பிள்ளைகளை அழகான பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளா மாற்றிடுவாங்க. அவ்வளோ மோசமாக இருந்த திருமண வாழ்க்கையை ஆண்டவர் சுத்திகரிச்சிருவாரு. அப்போ அந்த திருமண வாழ்க்கை அவ்வளோ நல்ல வாழ்க்கையாக மாறும். பிஸ்னஸில் ஒரே குழப்பம், ஒரே இழப்பு, எதை கையில் வச்சாலும் நஷ்டம், போயிட்டே இருக்கும், பணம் போயிட்டே இருக்கும். எப்படி பணம் போயிட்டே இருக்குன்னு தெரியும். சாத்தா எடுத்துக்கிட்டே இருப்பான், உருவிக்கிட்டே காசை எடுத்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு காலம் இருக்கும். எவ்வளவு பணம் போட்டாலும் அதுல நஷ்டம் ஏற்படுற ஒரு காலம் இருந்துகிட்டே இருக்கும். சாத்தா மொட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அதே பிசினஸ் நீங்க இப்ப பண்ணுவீங்க, ஒருத்தரும் பணத்தை பிடுங்கவே மாட்டாங்க. காசு போவே போட போட அந்த பிசினஸ் பயங்கரம் மேல போயிட்டே இருக்கும். இந்த பிசினஸ்ல வெற்றி கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லப்பா. I never thought, I never dreamt that I would be a success in this business. பாரு, இப்போ எங்கே பணம் போட்டாலும் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கு. பாரு, பிரித்துக்கொள்ள எழுதி வச்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். அதே பிஸ்னஸ் தான். நீங்கள் எந்த பிஸ்னஸ் தோற்று போனீங்கன்னா அதே பிஸ்னஸ் தான். ஆனால் இன்னைக்கு அதே பிஸ்னஸை மிகப்பெரிய வெற்றிகரமான பிஸ்னஸாக, மாபெரும் ஒரு சாதனையாளராக உங்களை மாற்றுவார். ஸ்போர்ட்ஸில் தோற்று போயிட்டியா தம்பி, கிரிக்கெட்டில் தோற்று போயிட்டீங்கன்னா அதே கிரிக்கெட்டில் உங்களை பெரிய ஆளாக கொண்டு வருவார். இந்த ப்ராப்ளம் பேப்பரில் நீங்கள் தோற்று போயிட்டீங்களா தங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்களா, ஹேவ் யூ காட் அன் அரியர் அந்த பேப்பர், அதே பேப்பரில் சென்ட் அடிக்க முடியும் ஆண்டவர் உதவி செய்யணும். என்ன பாடம் உங்களுக்கு தலை குனிய வச்சதோ, தலைவலியாக இருந்துச்சோ, அதே பாடம் உங்களுக்கு ஈஸியாகும்படியாக செய்வார். எந்த ஊரில் தலை குனிஞ்சிங்களோ அதே ஊரில் தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற. அதே இஸ்ரவேலுக்கு நீ போ, அங்கே இந்த பிள்ளை கொலை செய்ய தேடினவர்கள் போயிட்டாங்க, அந்த இடத்தை நான் சுத்திகரித்து விட்டேன், நீ வா என்று சொல்லுகிறார்கள். அதே இடத்துக்கு வந்தார், அங்கே ஒரு ஆபத்தும் இல்லாமல் போச்சு. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். துன்மார்க்கர் சக்கந்தக்காரர்கள் நிலைத்திருக்க நம்மை துன்பப்படுத்த தொடர்ந்து அவர் அனுமதி கொடுப்பது கிடையாது. வியாதி நம்மை தொடர்ந்து நெருக்குவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பது கிடையாது. கடன்காரர்கள் தொடர்ந்து நம்முடைய தொண்டையை நெருக்குவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பது கிடையாது. பொல்லாத ஆவிகள் நம்மை நெருக்குவதற்கு தொடர்ந்து அனுமதி கொடுப்பது கிடையாது. கொஞ்ச காலம் கொடுப்பார், பிற பார்த்தா அது பிரச்சனையே இருக்காது. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த வியாதி என்கிட்ட இல்லப்பா, போயிடுச்சு. என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு ஓடிக்கிட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தில் எல்லாரும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஊசியை குத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை.
எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் முழிச்சிருந்து வேலை செஞ்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. எவ்வளோ தூரம் ஓடினா கூட எனக்கு காலில் இப்போ வழியே இருப்பதில்லை. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது ஏன் பாடி தானா? எனக்கு எப்பவும் வியாதியெல்லாம் என் உடம்பு முழுக்க இருக்கும், உச்சந்திலேருந்து உள்ளங்கால் மட்டும். இப்போ நோக்கி பார்த்தா அவங்க வியாதியில் ஒரு சரத்தில் ஒரு வியாதி கூட இருக்காதுங்க. அதே பாடி தான், உங்கள் பாடி தான், அதே கண்ணு தான், அதே மூக்கு தான், அதே காது தான், அதே கை தான், அதே விரல் தான். ஆனால் இப்போ செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நாகமானுக்கு இதே அனுபவம் தான். உடம்புல அங்கே குஷ்டம், காலுக்குள்ள குஷ்டம், கையில் குஷ்டம், மறைச்சி ஒழிச்சு வாழ்ந்தார். ஆனால் அந்த யோர்தானுக்குள்ள அவர் முங்கி எந்திரிச்சிட்டு வெளியே வந்த உடனே, நான் நாகமான், நான் சீரிய நாட்டு படைத்தளபதி என்கிற அந்த பெருமையை கலத்தி வைத்து விட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி மூழ்கி அவர் சரீரம் முழுவதும் புது சரீரமாக மாறிவிட்டது. சின்ன பிள்ளையின் சரீரம் போல மாறிவிட்டது. அப்பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது என்னுடைய சரீரம் தானா? அதே சரீரம் தான், சேம் நேயமான். நாற்றம் பிடித்திருந்த அதே சரீரம் இப்பொழுது அழகான சரீரமாக மாறிவிட்டது. அதே நாகமான் தானா? அப்போ இருந்த வியாதி காணாமல் போய்விட்டது. இதே போலத்தான் அந்த லேகியோன் எனப்பட்ட பிசாசுகள் பிடித்திருந்த வாலிபர், 3000-6000 பிசாசுகள் பிடித்திருந்தது. லீஜியன் அப்படின்னா பெரிய பட்டாலியன், 3000-6000 பேர் மிலிட்டரியில் இருக்கிற ஒரு டீம். அதே மாதிரி அத்தனை 1000 பிசாசுகள் பிடிச்சிருந்துச்சு. ட்ரெஸ்ஸு போடலை, கல்லெடுத்து அடிக்கான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், தாடியை வளர்த்துருக்கான், ஓன்னு ஊழ விடுறான். ஆனால் அதே வாலிபன் கையை கட்டி கொண்டு ஆணுடைய பாத்திலே அமர்ந்து, அவன் தானா? அதே ஆணுதான்ப்பா. பழுதானவைகளை பழுது பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர், சரியில்லாதவைகளை சரிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர், கோணலானவைகளை செவையாக்குறவர் நம்முடைய ஆண்டவர், வழியில்லாத இடத்துல வழியை உண்டாக்குறவர் நம்முடைய ஆண்டவர், இடித்து போட்டவைகளை மறுபடி கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதை நம்முடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடாது என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். கிறிஸ்துக்குள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தான்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தான். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தான். அதிசயம், 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 அன்பரின் ஜெனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அப்போ பிதாவே, இந்த ஈன லோகத்திற்கு நீங்கள் வந்து எங்களை மீட்டெடுத்த அன்பிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நிலமாயிருந்த நிலங்களை ஆண்டவரே நீர் விளைநிலங்களாய் மாற்றின அன்பிற்காக உமக்கு சோத்திரம். இடித்து போடப்பட்டவைகளை பாலாய் கிடந்தவைகளை எடுத்து கட்டுகிற அன்பிற்காக உமக்கு சோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு அருமையான கிறிஸ்துமஸ் செய்திகளை கொடுத்து வருகிறீர், எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நன்மையாய் செய்பவரே, துரோகிகள் துன்மார்க்கள் மீது தண்டனைகளை கொண்டு வருபவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இது அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுற முட்கள் எதுவாக இருந்தாலும் அதை பிடுங்கி போட்டுறலும். அவருடைய பிள்ளைகளை வாழ்க்கையின் நிமித்தமாய் கண்ணீரோடு இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுற கண்ணீரை துடைத்தரலும். ஆண்டவரே, போதைக்கு அடிமைகளாக இருப்பார்கள், ஆண்டவரே மொபைலுக்கு அடிமைகளாக இருப்பார்கள், பைக்குக்கு அடிமைகளாக இருப்பார்கள், விடுவித்து அவர்களை புது படைப்பை மாற்றித்தாரும். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீண்ட காலமாக குழந்தை இல்லையே, திருமணமாகவில்லையே, வீடு கட்டவில்லையே, எனக்கு அந்த நன்மை இல்லை இந்த நன்மை இல்லை ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவை கெஞ்சுகிறோம் ஐயா. தேவ பலத்தினாலே ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தேவ இரக்கத்தினாலே ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தேவனுடைய கரம் ஒவ்வொருவருக்காக யாவற்றையும் செய்து முடிக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, துய்காரா பானாகாரா பவுந்தா ராலா போஷ குத்துபாரா பூனா தூபா கர்போலா கரபானா தியானா கரபானா துனியா கரபாலா. பழைவைகள் ஒளிந்தன, எல்லாம் ஒளிந்தன, இனி எல்லாம் புதிதாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன் ராஜா. அவைகளை நினைத்து கொண்டுராதே, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து கொண்டுராதே, அவைகளை மறந்துவிடு, நான் எல்லாற்றையும் புதிதாக்குறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறேன். நன்றி. தேவனுடைய கரம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், தொடட்டும். தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கட்டும்.
ஆண்டவரே பணம் இல்லையே, வியாதி நெருக்கிறதை யாரும் அப்படி சொல்லக்கூடாது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எல்லா தேவைகளையும் சந்தியும். இந்த வாரம் சனிக்கிழமை ஆசிரியர் நடைபெறுகிற கொண்டாட்டத்தில் திட்டமிட்டபடி 1000 பேருக்கு சேலைகள் வழங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் மட்டும் இருந்து அளிக்க சிறப்பாய் கொண்டாட உதவி செய்யுங்க. மழையினாலே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் சொல்ல முடியாத அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் விடுவீங்க ராஜா, விடுவீங்க. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கும் உடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து ஊழியக்காரர்கள், ஆலயங்கள், திருச்சபைகளை காத்துக்கொள்ளுங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தேவரீர் மனம் இறங்குங்க. ஆண்டவர் அடைக்கலான் குருவி முதியோர் தங்க ஆண்டவரை அநேக முதியவர்களை நலாத்திலிருந்து அழைத்து கொண்டு வாருங்க. இந்த வாரம் சனிக்கிழமை நடைபெறுகிற கூட்டத்தில் தேவன் நாம் மகிமைப்பட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் சிறப்பாக இருக்க உதவி செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் முழுவதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கு சதா காலங்களிலும் அது தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.